ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இடுக்கி அருகே கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டத்தில் கட்டப்பனை புளியன்மலை சாலை உள்ளது. அந்த சாலை ஓரங்களில் முக்கிய கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் அங்கு அமைந்துள்ள பிரபல உணவகத்தின் முன்புறம் உள்ள கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி வழக்கம் போல் தொழிலாளர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கழிவுநீர் தொட்டிக்குள் சென்ற 3 பேர் நீண்ட நேரமாக வெளியே வராமலும் பலமுறை சக பணியாளர்கள் குரல் எழுப்பியும் பதிலளிக்காமலும் இருந்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த சக தொழிலாளர்கள் உடனடியாக இது குறித்து கட்டப்பனை தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு இன்ஸ்பெக்டர் DC முருகன் தலைமையிலான காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் விரைந்து வந்தனர். முதலில் கழிவுநீர் தொட்டிக்குள் இருந்த 3வரையும் தீயணைப்பு துறை உதவியுடன் மீட்கப்பட்டனர். தொடர்ந்து அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் போலீசார் கட்டப்பனை தாலுகா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு 3வரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதற்கிடையே கழிவுநீர் தொட்டியில் இருந்து விஷவாயு வெளியாகிறதா என்பதை தீயணைப்பு துறையினர் ஆராய்ந்து அங்கிருந்த அனைவரையும் வெளியே அனுப்பினர். தொடர்ந்து போலீசார் முதற்கட்ட விசாரணையில் கழிவுநீர் தொட்டியில் இருந்து வெளியான விஷவாயு தாக்கியதில் 3வரும் உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் உயிரிழந்தவர்கள் தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்த ஜெயராமன், கூடலூரைச் சேர்ந்த மைக்கேல் என்ற செல்வன் மற்றும் சுந்தரபாண்டியன் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். முதலில் கழிவுநீர் தொட்டிக்குள் மைக்கேல் நுழைந்திருக்கிறார். மைக்கேல் வர தாமதமானதால் ஒப்பந்ததாரரான ஜெயராமன் உள்ளே சென்றுள்ளார். பின்னர் அவரும் வராததால் அவர்களை தேடி 3ஆவதாக சுந்தரபாண்டியன் சென்றுள்ளார். இந்நிலையில் 3 பேரும் நீண்ட நேரமாக வெளியே வராததால் பதற்றமடைந்த சக ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அவர்கள் சடலமாக மீட்கப்பட்டது தெரிய வந்தது. உயிரிழந்த 3வரின் உடல்களும் இடுக்கி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்ததும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. இது குறித்து கட்டப்பனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.